இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வசனத்தை இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உபவாசம் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு உகந்த உபவாசம் எது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். உபவாசிக்கும் பொழுது தங்களை தாழ்த்தி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அதை ஏற்று நமக்கு பதில் தருவார் என்பதை வாசித்தோம். இந்த நாட்களிலும் உபவாசிக்கும் பொழுது நாம் பாவ அறிக்கையிட்டு நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். இடத்திலே பாவமோ குற்றமோ குறைகளோ காணப்பட்டால் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறவன் தான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வை அடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம உபவாசிக்கிறதே தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காகத்தான், தேவனோடு கூட உறவாட தான் நாம் உபவாசிக்கிறோம். அப்போது அந்த பாவத்தை நாம் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் இறங்கி நாம் தாழ்த்தும் பொழுது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது தான் அந்த உபவாசத்திற்கான உண்மையான பதிலையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்திலே பார்க்கும் பொழுது அந்த சிறைப்பட்டு போன அந்த தேசத்திலே, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன அந்த யூத ஜனங்கள் மத்தியிலே அந்த நெகேமியா என்ன செய்கிறார் அப்படின்னா, எருசலேமிலிருந்து வந்த ஜனங்களிடத்தில் தன்னுடைய நகரத்தை குறித்தும் ஆலயத்தை குறித்தும் விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, நகரம் எரிக்கப்பட்டு பாழாய் கிடக்கிறது, தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது, அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை குறித்து நெகேமியா என்ன பண்ணுறாருன்னா துக்கப்பட்டு அழுகிறாரு. அழுகிறது மாத்திரமல்ல, இன்னும் தேவனிடத்தில் என்ன செய்கிறாரு, எதற்காக நாங்கள் இந்த சிறைப்பட்டு நாங்கள் வந்தோம், எங்கள் தேசம் இப்படி சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, தேவனுடைய ஆலயம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, எங்களுடைய பாவங்களின் நிமித்தம் எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக துக்கித்து அழுது கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக, யூதா ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவனிடத்திலே அறிக்கை செய்தான் என்று பார்க்கிறோம். அதே போல தானியேல் தீர்க்கதரிசி பார்க்கும் பொழுது அந்த தானியேல் தீர்க்கதரிசியும் இந்த சிறைப்பட்டு போன ஜனங்கள் மத்தியிலே பாபிலோனிலே அந்த அரண்மனையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆனாலும் அவன் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே படித்ததின் பிரகாரம் 70 வருஷம் முடிந்த பின்பு நான் இந்த ஜனங்களை மீட்டு திரும்பவுமாக எருசலேமுக்கு கொண்டு போவேன் என்கிறதை அவன் வாசித்தது நிமித்தம் அந்த 70 வருஷம் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்து தன் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறான். மீண்டுமாக என்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நீர் அந்த இடத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்ததை நினைத்தருளும், அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்காக நீர் இரக்கம் செய்யும் என்று என்னுடைய ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவறிக்கை செய்கிறான். அந்த தானியேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். எல்லா பாவங்களையும் நாங்கள் செய்தோம். நீங்கள் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொண்டு உணர்த்த பொழுதும் நாங்கள் அதை விட்டு மாறல. உம்முடைய தண்டனை எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக வந்துட்டோம். ஆனாலும் நீர் சொன்னபடி அந்த காலங்கள் முடிய போகிறது. இன்னும் எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்காதிருப்பீரோ, அந்த தேசத்தையும் அந்த நகரத்தையும் நீ நினைத்தருளும் என்று அவன் கண்ணீரோடு அந்த தானியேல் தீர்க்கதரிசியும் நெகேமியாவும் அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறத பார்க்குறோம். அதே போல் நெகேமியா வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அந்த ராஜாவுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்து அவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய் உங்கள் அலங்கத்தை கட்டுங்க, உங்கள் நாட்டுக்கு திரும்பி போங்க என்று சமாதானத்தோடு அவங்க அனுப்பி விட்டுருக்கிறத நான் பார்க்கிறோம். அதே போல் தானியேல் ஜெபித்தது நிமித்தம் முதலாவதாக அந்த கோரேஸ் ராஜாவினுடைய கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க செய்தார். என்னுடைய ஜனங்கள் என்று அவனாக அதாவது சிறைப்பட்டு போன ஒரு தேசத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அது தேவனாலே கூடும். தானியேல் ஜெபித்தது நிமித்தம் உடைய பாவங்களை அறிக்கையிட்டு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்ததின் மூலமாக அவர்கள் சுதந்திரமாக, விடுதலையாக, சந்தோஷமாக, களி
மன்னிப்பாக அந்த சிறைப்பட்டு போன தேசத்திலிருந்து திரவியங்களையும் அந்த வெள்ளிகளையும் மரஜாமான்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது அல்லது உபவாசம் நின்று நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாவத்திற்காக அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலையை தருகிறார். நம்மேல் வர இருக்கிற தீங்கே வராமல் காத்துக்கொள்கிறார். அதே போல் மோசேவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மோசே தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படியாக 40 நாள் அந்த சீனாய் மலையில் இருந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை வாங்கி உடன்படிக்கை பலகையை வாங்கி வரும்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்கிறாங்க. பல தடவை ஆண்டவர் மோசையோட சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக செலுக்கிறார்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க, நீ விட்டுவிடு, நான் அவர்களை அழித்து போடுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதே 40 நாள் திரும்பவும் இரவும் பகலுமாய் தேவனுடைய பாதத்தில் அவர் விழுந்து கிடக்கிறார். யாருக்காக? நான் இந்த ஜனங்களுடைய வழங்கா கழுத்துள்ள இந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவனிடத்திலே அறிக்கையிட்டு உபவாசம் பண்ணி மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் அவர்களை விடுதலாக்கிறார். அதான் மோசே உபாகமம் 9ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தில் பார்க்கும் பொழுது 26 கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஜனத்தையும் சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக. அவங்களுடைய பாவங்களின் நிமித்தம் ஆண்டவர் அவங்கள அழிக்க சித்தமாக இருக்கிறாரு. நீ விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், இவர்களை நான் அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து துக்கித்து அழுது இரவும் பகலும் 40 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தேன். அப்போதான் அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இவர்களை மன்னியும், இதுக்காகவா நீர் எகிப்திலிருந்து உம்முடைய மகத்துவத்தினாலும் உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் இவர்களை கொண்டு வந்தீர் என்று அவன் அழுது உபவாசித்து ஜெபித்து தன்னுடைய அந்த ஜனங்களுக்காக பாவ அறிக்கை செய்த பொழுது கர்த்தர் இறங்கி அவருடைய அக்கிரமத்திற்கும் அவருடைய பாவத்திற்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யாதபடி அவர்களை ரட்சித்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, நாமும் எல்லாரும் நாம் பாவம் செய்து கெட்டு போய் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்து கெட்டு போய் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் உபவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய பாவ அறிக்கையிட்டு உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காகவோ அல்லது தேசத்தினுடைய ரட்சிப்புக்காகவோ நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நான் தேவனுடைய சமூகத்தில் அழுது பாவத்தை அறிக்கையிட்டு நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபித்து உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு இரக்கம் செய்வார். அதுக்காக நான் ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய ஆவியானவருடைய வெள்ளத்தினால் நம்முடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். இன்னும் எங்களுடைய ஜெபமும் உபவாசமும் ஆண்டவரே கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும்படியாய் எங்களை தாழ்த்தவும் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் திரும்பவும் ஜெபிக்கவும் அப்பா, எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை உபவாசிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்களும் அப்படி இன்னும் எங்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் உறுதியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உமக்கு ஏற்புடையதாய் உமக்கு உகந்ததாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.